வணக்கம். நான் மதுரையிலேருந்து அமுதா நடராஜன், எழுத்தாளர். சரி, இன்னைக்கு குலதெய்வம்ன்ற சப்ஜெக்ட் எடுத்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். குலதெய்வம்னா என்ன? ஒவ்வொரு குடும்பத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கன்னி பெண் இறந்திருப்பாங்க. அந்த கன்னிப்பெண் இயற்கையான முறையில் இறந்திருக்க மாட்டாங்க, அகால மரணம் அடைந்திருப்பாங்க. அந்த அகால மரணம் எந்த விதத்திலையாவது இருக்கலாம். இப்போ எங்கள் அப்பா வீட்டு சைடு குலதெய்வம் பார்த்தீங்கன்னா வீர சின்னம்மா அப்படின்னு இருக்கும். வீர சின்னம்மாவும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப அழகான குழந்தைங்க, ஒரே வயசு. அவங்க வேற ஜாதி, இவங்க வேற ஜாதி. 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போது அந்த ஊர் ஜமீன் இல்லை அரசனோட மகன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் 2 பேர் மேலேயுமே ஆசைப்படுறாரு, 2 பேரையுமே விரட்டுறாரு. 2 பேர் வீட்லேயும் போய் பொண்ணு கேட்குறாரு, எனக்கு இந்த பொண்களை கொடுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஆனால் அவங்க அப்பா அம்மா பார்க்கலாம் அதில் விருப்பம் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் அவர் நீ பொண்ணை கட்டி கொடுக்கலன்னா 2 பேரோட தலையும் சீவிடுவேன்னு சொல்லி வீர சின்னம்மா வீட்டில் போய் சொல்லிடுறாங்க. அதுக்கு பயந்துட்டு 2 பேர் குடும்பத்திலையும் அம்மா அப்பா என்ன பண்றாங்கன்னா ஊரை விட்டு ஓடி போய் ஒளிஞ்சிருக்காங்க. இந்த குழந்தைங்க 2 பேரும் ஊருக்கெல்லாம் போயிட்டு சுத்திட்டு வீட்டுக்கு வராங்க. வந்தால் அம்மா அப்பாவை காணும். அப்போ தெரிஞ்சுக்கிறாங்க, இந்த மாதிரி இன்னாருடைய பையன் தங்களை விரும்புவதாகவும் தங்களை பொண்ணு கேட்டு வந்ததாகவும் பெண் தராவிட்டால் அம்மா அப்பாவோட தலையை சீவிடுறதா சொல்லியிருக்கதாகவும் தெரிஞ்சுக்கிட்டு, ஐயோ நம்ம 2 பேரால தானே அம்மா அப்பாவுக்கு இந்த கதை அப்படின்னு சொல்லி 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காட்டுக்கு போகிறாங்க. அந்த காடு சந்தன மரங்களால் சூழ்ந்த காடு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த விழுந்திருக்க சந்தன கட்டைகளை எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சு அது மேலே 2 குழந்தைகளும் கன்னி பெண்கள் படுத்துட்டு தெய்வத்தை வேண்டாங்க. நாங்கள் உண்மையிலேயே நல்லவங்களா இருந்தா, நீதி நெறிகள் ஒழுக்கமாக இருக்கா இருந்தா, எல்லா விதத்திலும் நாங்கள் நல்லவங்களா இருந்தா இந்த கட்டைகள் அதுவாக எரிஞ்சு எங்களை எரிச்சிடணும். ஆனால் எரிஞ்சு போன பிறகு இன்னார் தான் இறந்தாங்கன்னு தெரியணும். அதுக்காக எங்களுடைய காதோலைகள், அந்த காலத்தில் தோட காதோலைகள் சொல்லுவாங்க, காதோலைகளும் புடவை முந்தாணி வளையல்கள் இதையும் மட்டும் எரிய விடாமல் மற்ற எல்லாமே எரிஞ்சு போகணும். அப்போ தான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் தான் இறந்தோன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கடவுள் என்ன பண்ணுறாங்க, சந்தனக்கட்டைகளை எதுவுமே இல்லாமல் எரிய வச்சு அவங்க சொன்ன மாதிரி காதோலை வளையல் சேலமுந்தான இதை எரிக்காமல் வச்சுருக்காங்க. எங்கள் அம்மா அப்பா தேடி வராங்க, இரவெல்லாம் தேடுறாங்க, பிள்ளைங்களை காணோம் 2 பெண் குழந்தைகளையும். அப்போ காட்டுக்கு வரும்போது பார்க்குறாங்க எரிந்த நிலையில் இருக்குது அந்த காதோலை, அந்த வளையல்கள், அந்த முந்தானையை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க தன்னுடைய குழந்தைகள் தான் இறந்து போனதுன்னு. அப்போ ஒரு அசிரியர் கேட்டிருக்கு. அந்த அசிரியர் என்ன சொல்லியிருக்குன்னா, இவங்க தெய்வ குழந்தைகள், உங்கள் வம்ச விருத்திக்காக இவங்களை நீங்கள் குல தெய்வமாக வழிபட்டு வாங்க, வந்தீங்கன்னா உங்கள் குலம் விருச்சிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் பெண் தெய்வங்கள் குலதெய்வங்கள் கோயிலுக்கு போகும்போது காதோல கருகமணி வாங்கிட்டு போகிறோம். நம்ம சேலைகள்லாம் நம்ம சாமிக்கு வச்சு படைச்சு கும்பிடுறோம். இதே மாதிரி இன்னொரு கதை இருக்குது. என்னென்னா, எங்கள் வீட்டுக்காரோட கதை. அந்த கன்னிப்பெண் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தயிர் சாதம் உப்பு போடாமல் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அவங்க இதில் நெற்களஞ்சியம்லாம் சேர்த்து வைக்கிற இடத்துக்கு அந்த பொண்ணு போயிருக்காங்க அரிசி எடுத்துகிட்டு வர்றதுக்கு. அந்த பொண்ணு உள்ளே இருக்கிறது தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க, அந்த களஞ்சியத்தில் மேலேருந்து நெல்மணிகளை கொட்டிட்டாங்க. அந்த பொண்ணு உள்ளே மாட்டிக்கிச்சு. மாட்டிட்டா வீட்டில் தேடி அந்த பெண் குழந்தையை காணோம். இரவெல்லாம் தேடி இருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த பங்காளிகள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குடும்பத்தில் பிறந்த ஆண்கள் அவங்களோட கனவுல ஒரே இரவில் இந்த மாதிரி நான் அரிசியை எடுக்க போனேன், எனக்கு தயிர் சாதம் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு, வீட்டில் கேட்டப்போ போய் அரிசி எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்க. நான் நெற்களஞ்சியம் கொட்டுற இடத்துல நின்று அரிசி எடுக்க போனப்போ தெரியாமல் என் மேலே நெல்லை போட்டு மூடிட்டாங்க. நான் மூச்சு விட முடியாமல் இறந்துட்டேன். ஆனால் நான் உங்கள் குலத்துக்கு கன்னி தெய்வமாக இருந்து காப்பாற்றணுன்னே பிறக்கப்பட்ட பெண். அதனால் என்ன உங்கள் பங்காளிகள் எல்லாம் கும்பிட்டுவாங்க குலதெய்வமாக வச்சு, நான் உங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு. அதனால் எங்கள் வீட்டில் திங்கக்கிழமை மனதெய்வ நாள்னு கொண்டாடுவோம். அந்த பொண்ணு இறந்த கார்த்திகை முதல் திங்கள் என்ன பண்ணுவோம்னா உப்பு போடாத தயிர் சாதம் குலதெய்வத்துக்கு படைச்சி நாங்கள் சாமி கும்பிடுவோம். ஸோ ஒவ்வொரு பரம்பரையிலையும் நீங்கள் கேட்டிங்கன்னா குலதெய்வத்துக்கு ஒவ்வொரு கதை இருக்கும். அதுவும் நல்ல இயற்கையாக இறந்த குழந்தைங்களை விட, பெண் குழந்தைகளை விட சிலர் கற்பழிக்க அந்த மாதிரி நிறைய கதைகள் உண்டு. ஸோ அந்த குழந்தைகள் தான் குலதெய்வமாக கொண்டாடுறோம். சரி, குலதெய்வம் இல்லை, நிறைய குடும்பத்துக்கு இந்த மாதிரி கதை இல்லை அப்படின்னா வழியாக என்ன பண்ணுவாங்கன்னா மீனாட்சி அம்மனை, முருகனை, விநாயகரை தங்கள் குலதெய்வமாக ஏற்று வணங்கிக்கிட்டு வருவாங்க. இதுதான் குலதெய்வம் உண்டான கதை. இப்போ குலதெய்வம் கும்பிட போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, உன்னை நேராக போய் குலதெய்வத்தை கும்பிட்டணுமா? அதுதான் கிடையாது. குலதெய்வம் கும்பிட்றதுக்கும் ஒரு வழிமுறைகள் இருக்குது. என்ன வழிமுறை அப்படின்னு சொன்னால், விநாயகருக்கு முதல்ல மாலை சாத்தி தேங்காய் உடைச்சி விநாயகர்கிட்ட வேண்டிக்கணும் என் குலதெய்வத்தை. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குலத்தில் ஒருத்தவங்களுக்கு செய்வினைகள் செய்யணும், கெடுதி செய்யணும்னா குலதெய்வம் வாயை கட்டி போட்டு தான் செய்வாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறோம், என் குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு எனக்கு வழிவிடு அப்படின்னு விநாயகரை வழிவிட சொல்லி கேட்குறோம். ஸோ
நீங்கள் குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு முன்னாடி விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி தேங்காய் உடைச்சி மாலை சாத்திட்டு அப்புறம் தான் குலதெய்வத்தை கும்பிடணும். வருடத்திற்கு 2 முறை நிச்சயமாக குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த குலதெய்வத்தை பற்றி காஞ்சி பெரியவா ஒரு கதை இருக்குது, அதை சொல்கிறேன். ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க காஞ்சி பெரியவா வந்து பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் எந்த விதமான தொழில் செஞ்சாலும் தூத்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு வழி இல்லையா, சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன், பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன், எனக்கு ஏதாவது அருள் பாலிங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காஞ்சி பெரியவா சொல்கிறாரு, உங்கள் குலதெய்வம் கும்பிடுறீங்களா அப்படின்னு. எனக்கு அவர் சொல்கிறார், எனக்கு குலதெய்வம்னா யாருன்னே தெரியாது, எங்களுக்கு குலதெய்வமே இல்லைன்னு. உங்களுடைய மூதாதையர்கள் பிறந்த ஊர் அந்த கிராமத்தில் போய் நீங்கள் விசாரிங்க, உங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்க போகிறாங்க. போய் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி அவங்களுடைய பரம்பரை, முந்தைய பரம்பரை இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி விசாரிக்கிறாங்க. விசாரித்தப்போ அவங்க குலதெய்வம் பேர், குலதெய்வம் எல்லாமே சொல்கிறாங்க. உடனே காஞ்சி பெரியவா வந்து பார்க்குறாங்க. ஐயா, குலதெய்வம் இந்த பேர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஐயான்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த கோயிலில் போய் கண்டுபிடிங்க, அந்த கோயிலில் போய் சுத்தம் பண்ணி விளக்கேற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இவங்க வந்து ஒரு தொழிலும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த தொழில் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் பேர் கண்டுபிடிச்ச உடனே ஒரு விருத்தி இருக்குது. அடுத்து இவங்க போய் அந்த இடத்த சுத்தம் பண்ணுறாங்க, எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொன்றா பண்ணி பண்ணி அங்கே விளக்கேற்றி 4 பேர் கும்பிட வரவும் இவங்களோட தொழில் வந்து நல்ல விருத்தி அடைஞ்சு நல்ல செல்வந்தராக வந்துடுறாங்க. அடுத்து பெரியவாவை பார்க்க வரும்போது தட்டு நிறைய காணிக்கைகளோட வந்து, உங்களுக்கு என்ன செய்யணும், எங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி நாங்கள் தூய்மை பண்ணி செஞ்சு விளக்கேற்ற ஆரம்பித்ததுலேருந்து எங்கள் தொழில் நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறப்ப பெரியவா சொல்கிறாரு, குலதெய்வத்தை யாரெல்லாம் வருடத்துக்கு 2 முறை குறைபட்சம், எவ்வளோ தடவை வேணாலும் போகலாம், வருடத்திற்கு 2 முறை குறைபட்சம் கும்பிட்டுட்டு வரீங்களோ உங்களோட தொழில், உங்கள் குலதெய்வத்தோட அருள் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் நிச்சயமாக அகால மரணமே வராது. இது வந்து எல்லாருமே எழுதி வச்சுக்கலாம். குலதெய்வம் வீட்டுக்குள்ளே இருக்குது, அந்த குடும்பத்தில் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு அகால மரணம் வராது. அடுத்து மகா சிவராத்திரியும் குலதெய்வமும் சொல்கிறோம். ஏன் மகா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போய் கும்பிடணும்? எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கும். ஏன் நம்ம ஊரில் இருக்க சிவன் கோயிலுக்கு போய் கும்பிட்டா என்ன? இப்போ மதுரையில் இருக்கோம், மீனாட்சி அம்மன் கோயிலில் பெரிய சிவபெருமான் இருக்காரு, ஏன் அங்கே கும்பிட்டா என்ன? இல்லை சிதம்பரத்தில் இருக்கவங்க நினைப்பாங்க, நம்ம சிதம்பரத்தில் தான் சிவனே இருக்காரே, சிவராத்திரிக்கு அங்கே கும்பிட்டா என்னன்னு. இதில் பெரிய ஒரு கதை இருக்கு. என்னன்னா, இப்போ வந்து மதுரையில் இருக்கிறவங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் எல்லாருமே கும்பிட்டுருப்பாங்க. அருப்புக்கோட்டையில் இருக்கவங்க முடிகிறப்ப மீனாட்சி அம்மன் வருவாங்க, இல்லைன்னா அவங்க ஊர்ல இருக்க கோயில், சென்னையில் இருக்கவங்க அவங்க இருக்க கோயில கும்பிடுவாங்க. ஸோ நம்ம பரம்பரையில் வந்தவங்க, நமக்கு முன்னாடி பிறந்த பங்காளிகள், இவங்கெல்லாம் இதே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருப்பாங்களா, இல்லை திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வந்திருப்பாங்களா, இல்லை சிதம்பரம் கோயிலுக்கு போயிருப்பாங்கன்னா கிடையாது. ஆனால் அதே பங்காளிகள் எங்க கட்டாயம் வந்து காலை மிதிச்சிருப்பாங்கன்னா நம்ம குலதெய்வம் கோயிலில் வந்து காலை மிதிச்சிருப்பாங்க. குலதெய்வத்துக்குரிய ஒரு இது என்னன்னா, நம்ம பங்காளிகள், நம்ம பரம்பரையில் வந்தவங்க நிச்சயமாக அவங்க குழந்தைகளுக்கு மொட்டை போடுறதுக்காகட்டும், ஏதோ நல்ல விஷயம் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக கும்பிட்றதுக்காகவும் அந்த குலதெய்வ கோயிலை மிதிச்சிருப்பாங்க. அப்போ நம்மளுடைய இரத்த சொந்தங்கள் வழியாக அந்த இடத்துல மிதித்து அங்கே இருப்பாங்க. அப்போ நம்ம பரம்பரையில் வரவங்க, நமக்கு அடுத்து வர பரம்பரையில் இருக்கவங்க எல்லாருமே நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுவோம், குலதெய்வம் கோயிலில் போய் மொட்டை கொடுப்போம். அப்போ நம்மளோட வாழ்நாளில் நம்ம குலதெய்வம் கோயிலை ஒரு தடவையாவது மிதிச்சிருப்போம். ஒன்று. ரெண்டாவது, அந்த காலத்தில் ஆண் குழந்தை பெண் குழந்தை, ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்றோம். ஒரு ஆண் குழந்தை பிறந்த உடனே அங்கே இருக்க அந்த முதியவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, குலம் தழைக்க வந்தவன் அப்படின்வாங்க. குலம் தலைக்க வந்தவன் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம குலத்துக்குரிய குலதெய்வம் இருக்குது, அதை யார் வழியா தொடருவாங்கன்னா அந்த வீட்டு ஆண் குழந்தை தான் தொடருவான். பெண் குழந்தை வந்து அது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா கணவனுடைய குலதெய்வம் தான் அதுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து குலதெய்வமாக இருக்கும். அப்ப ஒரு வீட்டில் ஆண் குழந்தை இல்லை, எல்லாமே பெண் குழந்தைன்னா அந்த குடும்பத்தில் அந்த குலத்தை, அந்த குலதெய்வத்தை வழிபடுறது அங்கே தடைப்பட்டு போயிடும். அதனால தான் அந்த குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆண் குழந்தையாவது பெற்றுட்டா அந்த குலம் தலைக்கும், அந்த குலதெய்வத்தை கும்பிடுறது தலைச்சி வரும் அப்படிங்கிற இந்த தவறான கண்ணோட்டம் என்னென்னா, ஆண் குழந்தைன்னு அது கிடையாது. குலத்தை தழைக்கிறதுக்கு ஒரு ஆண் குழந்தை, பெண் குழந்தை அவரோட கணவரோட குலத்தை வந்து வளர்க்க போயிடுவா. ஸோ நம்ம குலத்தை வளர்க்கறதுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு மருமக வரணும், ஒரு குழந்தை ஆண் குழந்தை பிறந்தாதான் நம்ம குலம் தலைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இது அந்த காலத்தில் இருந்தது. இப்போ வந்து அதெல்லாம் மாறிக்கிட்டு வருது. இப்போ மகா சிவராத்திரி வந்து சிவனை வணங்குவது. சரி, இப்போ வந்து சிவன் அங்கே இருக்காரு, நான் இங்கே இருக்கேன், நேரடியாக நான் சிவனை கும்பிட்றேன்,
இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, ஆப்ரேட்டர் இருக்கேன். எனக்கு வந்து கம்ப்யூட்டரில் என்ன ப்ரோக்ராம் எதுவுமே தெரியாது. நான் மட்டும் டொக்கு டொக்குன்னு அடித்தா கம்ப்யூட்டருக்கும் புரியாது, கம்ப்யூட்டர் சொல்கிறது எனக்கும் புரியாது. அப்போ நடுவில் இன்டர்ஃபேஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒரு ப்ரோக்ராம் எழுதி நான் ஒன்றுமே தெரியாத லேமேன், நான் கம்ப்யூட்டரை பற்றியே தெரியாத நான் எதையோ சொல்ல, அதை உள்ளே இருக்க அந்த ப்ரோக்ராம் புரிஞ்சுட்டு கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜுக்கு மாற்றும். திருப்பி கம்ப்யூட்டர் என்ன சொல்லுதோ அதை இந்த ப்ரோக்ராம் வாங்கி எனக்கு தெரிஞ்ச மாதிரி மாற்றும். அது மாதிரி சிவனுக்கும் பக்தனுக்கும் இடையில அன்னைக்கு நம்ம குல தெய்வங்கள் வந்து உட்கார்ந்துருக்கோம். குலதெய்வம் என்ன பண்ணுன்னா, நீ குளத்துல வந்தவங்களெல்லாம் காப்பாத்து அப்படின்னு சொல்லி நடுவில் உட்காந்துருக்கோம். அந்த குலதெய்வம் மட்டும் அங்கே உட்காராது. அன்னைக்கு நம்ம பரம்பரையில் நம்ம குடும்பத்தில் இறந்து போன நம்மளுடைய பங்காளிகள், நமக்கு முன்னாடி இருந்து போன அவ்வளோ பேருமே அன்னைக்கு வந்து குலதெய்வத்தோட வந்து உட்காந்துருவாங்க. உட்காந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம குளத்தில் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறான், அந்த யார் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்க பேரை சொல்லி இவங்க குளம் தலைக்கணும், ஒரு குழந்தை கொடு, இந்த பையனுக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு, இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கான், இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடு, இவங்க ரொம்ப நோயில் வாடிக்கிட்டு இருக்காங்க, இவங்க கடன் தொழிலில் இருக்காங்க, இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நமக்காக நம்மளுடைய மூதாதையர்கள் இறந்து போனவங்களும் நம்ம குலதெய்வமும் சிவன்கிட்ட அழுது 12 மணிக்கு வேண்டுவாங்களாம். அப்போ தனியாக நம்ம ஒரு கும்பிடுறதுக்கும் கூட்டமாக நமக்காக அந்த தெய்வங்கள் சிவன்கிட்ட வேண்டுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதனால தான் மகா சிவராத்திரி அன்னைக்கு எங்கே யார் இருந்தாலுமே குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, 12 மணிக்கு அந்த பூஜையில் கலந்துக்கோங்க. நம்மளோட குறைகளை நம்ம சொல்லும் போது நம்ம குலதெய்வங்களை அதை எடுத்துக்கொண்டு போய் சிவன்கிட்ட நேரடியாக சமர்ப்பிப்பாங்க. அதனால் எப்போ குலதெய்வத்துக்கு போக முடியலனாலும் வருடத்துக்கு ஒரு முறை அந்த மகா சிவராத்திரி அன்னைக்காவது குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுங்க. ஒருவேளை குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் ஊரில் இருக்க சிவன் கோயிலில் நீங்கள் நேரடியாக சிவன்கிட்ட உங்களுடைய என்னென்ன தேவையோ அதை கேட்டு பெற்றுக்கோங்க. அடுத்து குலதெய்வம் கோயிலில் வர டவுட்டு எல்லாருக்குமே வரும். அதாவது நாங்கள் கர்நாடகாலேருந்து வந்தோம், எங்களோட குலதெய்வம் கோயில் கர்நாடகாவில் இருக்குன்னு சொல்லுவாங்க. சிலர் வேறு ஒரு ஊரில் எங்கள் குலதெய்வம் கோயில் இருப்பாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் அப்பா வீட்டில் வந்து பண்டக்குடின்ற கோயிலில் மலை மேலே இருக்குது கோயில். ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த பண்டக்குடிக்கு நம்மளால் வந்துட்டு போக முடியல, நம்ம ஊர்லேயே அந்த குலதெய்வத்தை கட்டிக்கலான்னு அங்கேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து நம்ம வசதிக்காக, இப்போ வந்து அருப்புக்கோட்டையில் இருக்கோம், எங்களால் பண்டக்குடிக்கு வந்துட்டு போக முடியலன்னா அருப்புக்கோட்டைக்காரங்களாம் என்ன செய்கிறாங்க, பண்டக்குடியில் போய் சாமியை கும்பிட்டு அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து வச்சு குலதெய்வம் கோயில் கட்டுறாங்க. நமக்கு சந்தேகம் வரும், அந்த கோயிலுக்கு போய் கும்பிடணுமா இந்த கோயிலுக்கு போய் கும்பிடணுமா அப்படின்னு. நிச்சயமாக நம்மளுடைய மூதாதையர்கள் கும்பிட்டு எத்தனை ஜென்மங்கள் எத்தனை வருடங்கள் அதுக்கு தீபம் காமிச்சு கும்பிட்டு அங்கே இருக்கிறதுக்கும் நம்ம வசதிக்காக நம்ம ஊரில் மண்ணை கட்டி கொண்டு வந்ததுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ எதனால் இந்த கோயிலுக்கு வச்சுருக்கோம், இப்போ நினச்ச நேரத்தில் நம்மளால் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல, ஆனால் அடிக்கடி குலதெய்வம் கும்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமா, நம்ம வசதிக்காக நம்ம ஊரில் குலதெய்வத்தை கட்டிட்டு நினைக்கும் போது போய் கும்பிட்டுட்டு வருவோம். ஆனால் முக்கியமான விசேஷங்கள், மொட்டை எடுக்கிறது, கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறோம், பத்திரிக்கை வைக்கிறது, நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டா அவகிட்ட நம்ம என்ன சொல்லணும், இதுதான் நீ கும்பிட போகிற குலதெய்வம், இந்த குலதெய்வத்தை நீ கும்பிடணும்னு முதல்ல அந்த பெண்ணுக்கு வந்து நம்ம குலதெய்வத்தை காட்டணும். ஸோ முத குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, எல்லா முக்கிய நிகழ்ச்சிகளையும் நம்ம நிச்சயமாக நம்ம மூதாதையர்கள் எங்கே கட்டியிருக்காங்களோ அந்த கோயிலில் தான் போய் நம்ம பண்ணணும். ஏன்னா அதுக்கு இருக்கிற சக்தி இங்கே இருக்கிறத விட அதிகமாக இருக்கும். இன்னொன்று, ஒரு குலதெய்வம் கோயில் கட்டியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எத்தனை தேங்காய் உடைக்கிறீங்க, எவ்வளோ பேர் அதை வந்து கும்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, அது எத்தனை வருடங்களானது, அந்த வருடங்களை வச்சு தான் அந்த தெய்வத்திற்கும் அந்த கோயிலுக்கும் சக்தி வரும். ஒரு கருவறையில் வந்து அந்த சிலையை வைக்கும் போது கீழே வந்து நம்ம தகடு பிடிப்போம், பிள்ளையாருக்குன்னா பிள்ளையாரோடது, ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு இடத்து பதிப்போம். அப்போ அந்த வேதங்கள் ஓதுறதும் அர்ச்சனைகள் பண்ணுறதும் அந்த ஒளியை வாங்குறதும் அந்த தகடு சேர்த்து வைக்கும்போது ஒரு வருடமான கோயிலுக்கும் 1000 வருடமான கோயிலுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் நம்ம பரம்பரையில் மூத்தவர்கள் கட்டி கையை காமிச்ச கோயிலை தான் நம்ம விசேஷ நாட்கள்லையும் முக்கியமான நாட்கள்லையும் கும்பிட்டுட்டு வரணும். அடுத்து குலதெய்வ படம் வச்சு கும்பிடுறது. இப்போ வந்து வீட்டில் வந்து எவ்வளவோ சாமி வச்சு கும்பிடுவோம், ஆனால் குலதெய்வம் நடுவில் வச்சு கும்பிடணும். அப்போ உங்கள் குலதெய்வத்துக்கு படம் இருக்கா அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு குலதெய்வத்துக்கு படம் இருந்தால் நடுநாயகமாக குலதெய்வ படம் தான் இருக்கணும். அந்த குலதெய்வ படத்தை வச்சுட்டு குலதெய்வத்துக்குன்னு தனியாக தீபம் ஏற்றி வரணும். சரி, எங்களுக்கு குலதெய்வமே எதுனே தெரியலைங்க, நாங்கள் எதை குலதெய்வம்னு வச்சு கும்பிடுறது யாருக்குமே தெரியல, நிறைய பேர் வருத்தப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுங்கள், மஞ்சளை நல்லா குழைச்சி செவுத்துலையோ இல்லை உங்கள் வீட்டில் அந்த பலகையிலையோ வட்டம் போடுங்க. அதாவது நேராக பார்க்குற மாதிரி வட்டமாக போட்டுட்டு குங்குமத்தை நடுவில் வச்சுட்டு அதை குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு அதுக்கு விளக்கேற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு பேர் தெரியாத தெய்வமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் ஏற்றி வந்து கும்பிட்டுட்ருக்கீங்க. சரி, குலதெய்வத்தை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம்?
நல்ல ஜோசியம் சொல்கிறவங்ககிட்ட போய் உங்கள் குலத்தில் பிறந்த உங்கள் பையனுடைய இல்லை உங்களில் மூத்த ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இப்போ தான் வந்து நாடி ஜோசியம் வந்திருக்கு. இடது கை ரேகை வச்சு நீங்கள் நாடி ஜோசியம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்கள் குலதெய்வ பேர் வந்துடும். எதுவுமே வரலங்க, எனக்கு குலதெய்வம்னா என்னன்னே தெரியல அப்படின்னீங்கன்னா மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு விளக்கேற்றி வந்து அதை குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு கும்பிடுங்க. விநாயகரை உங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கோங்க. நிச்சயமாக உங்கள் குலம் நல்லா தழைக்கும். அடுத்து வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் கேட்பாங்க, நாங்கள் என்ன செய்யலாம், வெளிநாட்டில் இருக்கோம், குலதெய்வத்து கோயிலுக்கெல்லாம் வர முடியலன்னா ஒரு மண் உண்டியலோ ஏதோ உண்டியலில் வச்சுக்கோங்க. என்ன விசேஷனாலும் ஒரு மஞ்சள் துணி இல்லைன்னா வெள்ளை துணியை மஞ்சள் போட்டு தண்ணியில் நனைச்சி முக்கிட்டு புழிஞ்சு காய போடுங்க. அந்த துணியில் 1.25, இப்போ ரூபா இல்லைன்னா ரூபா வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஞாபகார்த்தமாக கட்டுறதுக்காக 1.25 ரூபா தான் கட்டணும்னு கிடையாது. என் தெய்வத்தை நினச்சி நான் காப்பு கட்டிக்கிறேன். ஸோ இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு குலதெய்வத்தை கும்பிடுங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க கும்பிட்டுட்டு உள்நாட்டில் இருக்கவங்களுமே நம்மளால் வர முடியலைன்னா அந்த மஞ்சள் துணியில் ரூபாயோ 1.25 ரூபாயோ வச்சு முடித்து எடுத்து வச்சுக்கோங்க. உண்டியல் வச்சுருந்தீங்கன்னா அந்த உண்டியலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி குலதெய்வம் படம் இருந்தால் குலதெய்வம் படம் முன்னாடி விளக்கேற்றுங்க. இல்லைன்னா சந்தனம் பூசி இல்லை மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு விளக்கேற்றிட்டு வர இடத்துல அந்த உண்டியலில் வச்சு வேண்டிக்கோங்க. எப்போ நீங்கள் இந்தியாவுக்கு வரீங்களோ அல்லது எப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரீங்களோ அப்போ அந்த உண்டியலில் சேகரித்ததை எல்லாத்தையுமே கொண்டு வந்து அந்த கோயில் உண்டியலில் சேர்த்துக்கோங்க. இதுதான் குலதெய்வத்தோட கதை. குலதெய்வம் எவ்வளோ முக்கியங்கிறத நீங்கள் கும்பிட்டுக்கிட்டே வாங்க, நீங்களே உணர்வீங்க.